ஆன்மீக பதிவு சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஆன்மீக பதிவு சேனலில் பல பதிவுகள் தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவு பலன் தரக்கூடிய பதிகங்கள். அதில் சொந்த வீடு அமைவதற்கு அல்லது ஒரு வீட்டை கட்டிட்டு இருக்கோம், அந்த வீடு இன்னும் முழுமையாக முடியல, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வீடை முழுமையாக கட்டி அந்த வீட்டில் குடியேறணும், அந்த வீட்டில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நம்ம என்ன பதிகம் படிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது பொதுவாக நம்ம மனித வாழ்க்கையில் அடிப்படை தேவைகள் என்று சிலருக்கு இருக்கும். அது என்னங்க அடிப்படை தேவை அப்படின்ட்டு பார்த்தால், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இது எல்லாத்துக்கும் தெரிந்த ஒன்று தாங்க. அந்த இருக்க இருப்பிடம் அப்படிங்கிறது ஒரு மனித வாழ்வில் அடிப்படை தேவைகளில் முக்கியமான ஒன்று. நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை அந்த இடத்த பொறுத்து தாங்க நமக்கு ஒரு மரியாதை கிடைக்குது. சொந்த பந்தங்கள், நம்மளுடைய மக்களுக்கு நம்ம மேலே இருக்கிற ஒரு மரியாதை, பெருமை எல்லாமே நம்ம வாழ்கிற இடத்தை பொறுத்து தான் அமைந்திருக்கிறது. அதனால் நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தால் கூட நம்ம ஒரு உடனே வாங்கியாவது ஒரு வீடை கட்டிடணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அந்த கடனை வாங்குறதுக்கு கூட லோன் போட்டால் அந்த டைமில் லோன் கூட நமக்கு கிடைக்காதுங்க. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நமக்கு சரியாகணும் அப்படின்னா நம்ம சிறுவாபுரி முருகப்பெருமானை நம்ம வழிபடணுங்க. நம்ம நினைத்தது நிறைவேற, கனவு நிறைவேறணும், சொந்த வீடு அமையணும் அப்படிங்கிற கனவு நிறைவேறணும் அப்படின்னா அனைவருமே கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பதிகம் தாங்க சிறுவாபுரி முருகன் மீது அருளி செய்த அற்புதமான பதிகம். அதாவது சொந்த வீடு சம்பந்தமான பிரச்சனையாக இருந்தால் சிறுவாபுரி முருகனை வழிபடணும். கண்டிப்பாக அந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்று நமக்கு சொந்த வீடு அமையுங்க. இந்த சிறுவாபுரி தலம் என்பது அருணகிரிநாதர் சுவாமிகள் முருகப்பெருமான் மீது திருப்புகழ் பாடிய ஒரு அற்புதமான திருத்தலம். அந்த திருத்தலத்தில் பாடப்பட்ட அந்த திருப்புகழ் தாங்க இப்போ நான் உங்களுக்கு என்னுடைய குரலில் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மனம் மகிழ்மீற அருளாளே அந்தரையோடு உடனாடு சங்கரனும் மகிழ்கூற ஐங்கரனும் உமையாளும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் எண்டிசையில் உழுவேறும் மஞ்சினனும் மயனாரும் எதிர்காண மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ்கூற மைந்துமையில் உடனாடி வரவேணும் புண்டரிக விழியால அண்டர் மகள் மணவாள புந்தி நிறை அறிவால உயர்த்தோளா பொங்கு கடல் உடனாகும் இண்டு வரை இகழ்ச்சாடு முன்வரவு கதிரீசு வடிவேலா தண்டரள மணிமார்வ செம்பொனில் செறிரூப தண்டமிழி மிகுநேய முருகேஷா. இதுதாங்க அந்த பதிகம். இந்த பதிகத்தை யார் ஒருவர் தினமும் முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்திற்கு முன்பாக ஒரு நெய்விளக்கு ஏற்றி பாராயணம் பண்ணி வாங்க, தொடர்ந்து நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். இரண்டாவதாக உங்களுக்கு ஒரு பதிகம் சொல்றேங்க. அது பூமி சம்பந்தமான ஒரு திருத்தலத்துல பாராயணம் பண்ணது. அது என்ன திருத்தலம்? பஞ்சபூத தலத்துல ஒன்றுங்க. பூமிக்கு உரிய திருத்தலம் காஞ்சிபுரத்துல நால்வர் அருளி பாடிய பதிகம். நால்வர் அருளி பாடிய பதிகத்தை நம்மளால பாட முடியாது, ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா அதுல ஒரு பதிகத்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்றேன். அந்த காஞ்சிபுர தலத்துல பாடினது. காஞ்சிபுர தலத்தில் நாவுக்கரசர் சுவாமிகள் அருளி செய்த திருநாவுக்கரசர் சுவாமிகள், அதாவது நாவுக்கரசர் திருநாவுக்கரசர், அவர் இந்த சுவாமிகள் அருளி செய்த ஒரு அற்புதமான பதிகம். பண்டு செய்த பழவினையின் பயன் கண்டும் கலித்திக்கான் நெஞ்சமே வண்டுலா மல செஞ்சடை ஏகம்பன் தொண்டனாய் திரி யாய் துயர்த்தீரவே நச்சி நாளும் நயந்தடி யார் தொழ இச்சையாளுமை நங்கை வழிபட ஒச்சையார் குறுகார் செறி தீம்பொழி கச்சி ஏகம்ப மேகை தொழுமினை ஊனிலாவி இயங்கி உலகெல்லாம் தானுலாவிய தன்மையராகிலும் வானுலாவிய பாணி பிறகவெங்கானிலாடுவ கச்சி ஏகம்பரை இடையோ முக்கணர் என்னஞ்சத்துள்வர் தமையாரும்மறி வெண்ணத்தகமையார் இமையோரத்த இருந்தவன் ஏகம்பன் நமையாளும் அவனை தொழுமின்களே மருந்தினோடு நற்சுற்றமும் மக்களும் பொருந்தி நின்றன காயவெம் முன்னியன் கருந்தடங்கண்ணிலாளுமை கைத்தொழ இருந்த வன்கச்சி ஏகம்பத் தெந்தையே பொருளினோடு நற்சுற்றமும் பற்றிலர் கருளும் நன்மை தந்தாய் அரும்பொருள் சுருக்கொள் செஞ்சடையான் கச்சி ஏகம்பர இருள்கடச் சென்று கைத்தொழு தேத்துமே மூக்கு வாய் செவி கண்ணுடலாகி வந்தாக்கும் ஐவர்தம் ஆப்பை அவிழ்த்தருள் நோக்கு வான் நமை நோய்வினை வாராமே காக்கும் நாயகன் கச்சி ஏகம்பனே பன்னில் ஓசை பழத்தினில் இன்சுவை
பெண்ணாடன் என்று பேசற்கரியவன் வண்ணமில்லி வடிவோராயவன் கண்ணிலுண்மணி கச்சி ஏகம்பனை. இந்த பதிகம் தாங்க நாவுக்கரசர் சிவபெருமான் மீது அருளி செய்த ஒரு பதிகம். அற்புதமான பதிகங்க. முன் முருகப்பெருமான் அருளி செய்த முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் அருளி செய்த அண்டர்பதி குடியேற சிறுவாபுரி திருத்தலத்தில் பாடியது. இது சிவபெருமான் மீது நாவுக்கரசர் அருளி செய்த, இது காஞ்சிபுரத்தில் அருளி செய்ததுங்க. இந்த 2 பதிகமுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்த பதிகம், கைமேல் பலன் தரக்கூடிய பதிகம். இதை நீங்கள் பாராயணம் பண்ணி, அதாவது முன்ன சொன்ன மாதிரி திருவுருவப்படம், முருகப்பெருமானுடைய திருவுருவப்படமும் சிவபெருமானுடைய திருவுருவ பருவத்துக்கு முன்னாடி ஒரு நெய்விளக்கு ஏற்றி இந்த பதிகத்தை தொடர்ந்து பாராயணம் பண்ணி வந்தால் கைமேல் பலன் கிடைக்கும். நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருளையும் சிவபெருமானுடைய அருளையும் கண்டிப்பாக பெறலாங்க. அதாவது சிறுவாபுரி திருத்தலத்திற்கு ஒரு முறையாவது சென்று வரணுங்க. ஒரு முறை நம்மளால் முடியல அப்படின்லாம் சொல்லாமல் என்னைக்காவது ஒரு நாள் முடிஞ்சன்னைக்கு போய் ஒரு தடவையாவது முருகப்பெருமானை நேரில் சென்று தரிசனம் பண்ணிட்டு வந்தால், அது எந்த கிழமைன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சிறந்தது. அதாவது சொந்த வீடு அமைய, நில சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் நம்ம முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப சிறப்புங்க. என்னால் ஞாயிற்றுக்கிழமை போக முடியல அப்படிங்கிறவங்க என்னைக்கு நமக்கு நேரம் கிடைக்குதோ அந்த நாளை எடுத்துகிட்டு போய் முருகப்பெருமானை ஒரு தடவையாவது நேரில் போய் சென்று தரிசனம் செஞ்சு வாங்க. முருகப்பெருமானுடைய அருளை நம்ம பெறலாம். தரிசனம் செஞ்சுட்டு வரும்பொழுது என்ன பண்ணோம்னா, ஒரு 2 பேருக்காவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அன்னதானம் கொடுக்கலாங்க. அன்னதானம் செய்துட்டு வரலாம், சிறப்பாக இருக்கும். அப்படி முடியல அப்படின்னா நம்மளால் என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுத்துட்டு வரலாங்க. இப்படி செஞ்சோம் அப்படின்னா சிறுவாபுரி முருகப்பெருமானுடைய அருளை நம்ம பரிபூர்ணமாக பெறலாம். நமக்கு கைமேல் பலன் கொடுப்பார், அற்புதமான பலனை கொடுப்பாருங்க. இந்த பதிகத்தை நம்பிக்கையோடு படித்தோம்னா நிச்சயமாக பலன் உண்டு. சொந்த வீடு குடியேறணும் அப்படின்னு யார் யார் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணலாம். முருகப்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெறலாம். மறுபடியும் இந்த பதிகத்தை அனைவரும் படித்து முழுமையாக முருகப்பெருமானுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவினை உங்கள் நண்பர்கள், உற்றார், உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய ஆன்மீக பதிவு சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படி என்று நினைத்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.